இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சுவையான ஒரு ரசம் செய்ய போகிறோம். என்ன ரசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் தேங்காய் ரசம் செய்ய போகிறோம். என்னடா இந்த ஊரில் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரசம் வந்து எல்லா இடத்துலையும் செய்யலாம். ஆனால் நீங்கள் பெங்களூர் அதே மாதிரி பெங்களூர்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாம்பார் இந்த ரசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக தாங்க இருக்கும். ஸோ அதை தான் எப்படி வந்து நம்ம இடத்துல இப்போ நம்ம செய்ய போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் தேங்காய் ரசம் செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். மங்களூர் தேங்காய் ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய தேங்காய் 1 கப், நீளமாக நறுக்கிய தக்காளி 1, முழு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், நீளமாக நறுக்கிய வெங்காயம் 1, புளித்தண்ணி 2 கப், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, காயப்பொடி 1/2 டீஸ்பூன், கருவேப்பிள்ளை 1/2 கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. மங்களூர் தேங்காய் ரசம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு வட்டம் வந்து மங்களூர் போயிருக்கப்போ இந்த ரசத்தை சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து ரசம் பண்ணியிருந்தாங்க. ஒரு காம்பினேஷன் வந்து இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் அதோட என்ன வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் சாம்பார் வச்சுருந்தாங்க. அந்த சாம்பார்லேயும் கொஞ்சம் இனிப்பு இருந்துச்சு, ஒரு ஸ்வீட்னஸ் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது சவுத்தில் தமிழ்நாடு சைட்லலாம் நம்ம சாம்பாரில் சீனி சேர்க்க மாட்டோம், சில இடத்துல வந்து சேர்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். இதில் இப்போது நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. நார்மலாக நீங்கள் வந்து இந்த ஜீரகம், இந்த கடுகு, இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் வதக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் என்ன செய்யணும் வதக்கினீங்கன்னா அந்த வந்து நல்ல டேஸ்ட் வரும். அதே நேரத்தில் கலர் வந்து ஈவனாக கிடைக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே வந்து முழு ஜீரகம் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துலாம். அதோட வெந்தயம் வந்து கொஞ்சம் சேருங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா என்ன ஆகுனா கசப்புத்தன்மை உண்டு. அதனால் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தாலே போதும். மிளகு, முழு மிளகு, அதோட கடலைப்பருப்பு, உளுந்து, இதை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், அதை வந்து அந்த லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணும்போது என்னென்னா ஈவனாக வந்து, அதாவது இந்த கடலைப்பருப்பு, அந்த உளுந்து, அந்த ஜீரகம், அந்த மிளகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவனாக குக் ஆகும். இதே நேரத்தில் நீங்கள் வந்து என்னென்னா ஹை ஃப்ளேமில், அதாவது நெருப்பை வந்து கூட்டி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அது என்னென்னா கருகிரும் சீக்கிரத்தில். அதனால் நான் எப்போவுமே என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் குக் பண்ண பழகிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே வந்து துருவின தேங்காய் அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். இதை வந்து அப்படியே நல்லா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து 1 நிமிஷம் நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா வதக்கியாச்சு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அந்த மண்சட்டி வந்து நல்லா சூடாயாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு இங்கே வச்சிருக்கிற இந்த வெங்காயம், இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதோட நான் என்ன செய்ய போகிறேன், வெட்டி வச்சிருக்கிற தக்காளி,
அதோட பூண்டையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பூண்டு, அந்த தக்காளி, அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சோம் இல்லையா, இதை அப்படியே இதில் சேர்த்துலாம். சேர்த்தாச்சு. இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் தண்ணியை விட்டுடலாம். தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த தேங்காய் பால் அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம பேஸ்ட் அரைச்சி ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சிட்டோம். இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த புளித்தண்ணி இதையும் என்ன செய்யலாம்னா அப்படியே சேர்த்துலாம். தேவையான அளவு உப்பு. இது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஒரு தாளிப்பு கரண்டி, இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு, உளுந்து, அதோட கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், இதில் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய இந்த மேங்களூர் கோகனட் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த ப்ரொசீஜரை பண்ணிங்கன்னா அது வந்து இந்த ரசத்தையும் அந்த சோறையும், அதாவது சாதத்தையும் வச்சு சாப்பிடும் போது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன செய்யலாம்னா, இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். மேங்களூர் தேங்காய் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்னா, அந்த தேங்காய் வந்து நல்லா அரைச்சி போடும் போது ஒரு ஸ்வீட்னஸ் வரும். அந்த ஸ்வீட்னஸும் அந்த நம்ம ஆட் பண்ணுற அந்த புளி தண்ணி இருக்குல்ல, அது புளியும் சேரும் போது ஒரு காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். அந்த ரசத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.